நட்சத்திர தொகுதிகளோட வரிசையில் தருமபுரியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 2 காரணம். அதாவது கடந்த முறை வந்து அந்த தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை, போன தேர்தலில் தமிழகம் முழுவதும் 37 தொகுதியில் வந்து அதிமுக வின் பண்ணிச்சு. ஆனால் தருமபுரி தொகுதி மக்கள் மட்டும் அன்புமணியை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த ஒரு காரணமும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த முறை அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்புறீங்க சார்? கண்டிப்பாக அவருக்கு போன தடவை அவர் அந்த கூட்டணிகள் இல்லாமையே தனியாக நின்ன மாதிரி தான் நின்னார். என்ன பெரிய கூட்டணிகள் இருந்தது? அப்பவுமே அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த தடவை ஏடிஎம்கேயோட சேர்ந்து நிற்கிறதுனால 100% அவரோட வெற்றி உறுதி அப்படிங்கிறது எல்லாருமே நம்புற ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே பாமக இல்லாமல் வெற்றி சாத்தியம் இல்லைன்னு தான் எல்லாருமே அவரை தேடி தேடி போகிறாங்க. திமுக வந்து அவரை தேடி போச்சுதே, அவர் வரமாட்டாருன்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வரலன்னு உடனே எங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, அவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு. ஸோ அதனால அவங்க ஒரு தவிர்க்க முடியாத கட்சி அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கும் சில கொள்கைகள், அதாவது ஜாதி அடையாளங்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க சார். இருந்தாலும் ஒரு மது குடிக்கக்கூடாது, புகைப்பிடித்தல், பிரபலங்கள் புகைப்பிடித்தல், மக்களை இளம் தலைமுறை தவறாக வழிநடத்தக்கூடாதுங்கிற ஒரு சில நல்ல கொள்கைகள் அவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த ஏரியாக்கள்ல அவங்க ஒரு வழிகாட்டியா அவங்கள வச்சிருக்கிற மாதிரியும் அவங்க சில விஷயங்கள் செய்யறதுங்கிறதுனாலையும் அவங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பு. இப்போ எல்லாமே அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அவங்களோட தொகுதி ஏற்கனவே அவங்க சேனல் போன தடவை தனி ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ பெரிய அலை அடிக்கும் போதே ஜெயிச்சவங்க இப்போ எதுவுமே கூட இருக்கும்போது எப்படி சார் ஜெயிக்காம போக முடியும்? இல்லை, ஆட்சி மீதான அதிருப்தி அப்படின்னு நீங்க சொல்லும்போது தமிழ்நாட்டில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பெரிய அதிருப்தி அப்படின்னு நீங்க வட மாவட்டங்களில் நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன எல்லா மக்களுமே அந்த கவர்மெண்ட் ஒர்க்கே பரவாயில்ல நல்லா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க. பெரிய அதிருப்தி நீ யாராவது நீங்க சொல்லி பார்த்துருக்கீங்களா? பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள் சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் சார். அதுக்கு அரசாங்கத்துக்கு நீங்க என்ன பொறுப்பு? நம்ம அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து நீ ரேப் பண்ணி சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா கவர்மெண்ட்லயும் இருக்கும். ஜெயலலிதா கவர்மெண்ட்ல வாச்சாத்தி கற்பழிப்பு சம்பவம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தது. இவன் இதாவது தனியா அது போலீஸ்காரங்க மேலேயே கம்ப்ளைண்ட் வரலையா? எல்லா ஆட்சியிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் சார். மத்திய அரசு மீதான அதிருப்தியும் கூட ஒரு எதிரொலிக்கும்ல தேர்தல். மத்திய அரசு மீது சார் இங்க என்ன பெரிய அதிருப்தி இருக்கு? நீங்க பொலிட்டிக்கல் எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிரிகளை உண்டு பண்றாங்களே தவிர இங்க எதுவுமே இங்க மாநிலத்தில் அப்படி எத்தனை போராட்டங்கள் நடந்து சொல்லுங்க பாப்பா. ஸ்டெர்லைட் ஒண்ணுதான் நடந்தது, அதுவும் ஃபயர் பண்ணிட்டாங்க. அது வந்து சுட்டது பெரிய தப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எம்ஜி ராமச்சந்திரன் காலத்துல மெரினாவை சுத்தப்படுத்துகிறோம்னு நீங்க சுட்டுக் கொள்ளலையே, மண்டக்காடு கலவரங்கள்ல சுட்டுக் கொள்ளல. இன்கேஸ் கலைஞர் கருணாநிதியோட ஆட்சியில திருநெல்வேலி தாமிரபரணியில 19 பேர் சாகலையா? அதுல சின்ன குழந்தையெல்லாம் உண்டு. அப்ப அதுக்கு கருணாநிதி அரசு பொறுப்புன்னு யாராவது சொன்னாங்களா? பாமகவுடைய தூணாக கருதப்பட்டவர்களில் வந்து காடுவெட்டி குரு ஒருவர். அவருடைய மறைவு, அதன் மூலமாக அதன் பிறகு வந்து அந்த கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில அதிருப்தி, அதெல்லாம் வந்து பின்னடைவா இருக்காதா பாமகவுக்கு? காடுவெட்டி குரு அவரோட முக்கியமான ஏரியா வருது இப்படி பாத்தீங்கன்னா மீன் சுருட்டி, ஜெயங்கொண்டம், பெரம்பூர் அந்த ஏரியா. தருமபுரிங்கிறது ராமதாஸ் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னே வாக்கு வங்கி உள்ள ஏரியா. அதுல காடுவெட்டி குருவோட தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு நீங்க எதையுமே பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்களை நம்பி அல்லது அந்த அன்புமணியை நம்பி அவங்க வாக்களிக்கிற ஏரியா. அதனால அவருக்கு எந்த பாதகமும் இருக்காதுன்னு அங்கிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கிறது. சரி, இப்போ கடந்த முறை கூட பேசணும், பாமக வந்து தன்னுடைய சாதி அடையாளத்தை மாற்றிக்கணுன்ட்டு. ஆனால் திரும்ப நம்ம இன்னொரு எபிசோடில் பேசணும், இந்த தேர்தலில் கிழமை வந்து சாதி கட்டமைப்பின் அடிப்படையில் தான் வந்து நடக்குதுன்னு சொல்லி, அதாவது சாதிய வேட்பாளர்களை தான் முன்னிறுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது அன்புமணி ஒரு சாதி அரசியலை கையாளுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை மாற்றிக்கணுன்றீங்களா திரும்பவும்? இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இது அரசியல் சார், ஓப்பனாக நம்ம சொல்லிடலாம். எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஆசை. அதுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கோ அல்லது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஒரு குரூப் நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஒரு குரூப் நாமெல்லாம் இந்தியர்கள்னு சொல்லிட்டு, ஒரு குரூப் நான் இந்து அப்படி சொல்லிட்டு வருவாங்க, ஒரு குரூப் பாரம்பரிய மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நேரு குடும்பம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு எதையாவது வச்சு ஜெயிக்க வேண்டிய ஜனநாயக கடமைகளில் ஒன்று ஆகி போச்சு. அதனால அவங்க ஒரு அவங்க அடையாளங்களை அதை பிடிச்சிட்டு வர்றாங்க. இல்லை, இப்போ தருமபுரியில் அன்புமணிக்கு இந்த சாதிய கட்டமைப்பு பலமாக தான் இருக்கு. சாதிய கட்டமைப்பு இல்லாமல் ஒரு போன எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்க முடியுமா சார்? ஏதோ ஒன்று அவர் அந்த மக்கள் அவர் வந்து அவரை விரும்புறாங்க இல்லைப்பா. இல்லை, நான் போன எலெக்ஷன்ல ஜெயலலிதா 37 தொகுதியில் எவ்வளவு பெரிய அலை அடிச்சுது, அந்த தொகுதியில் அவர் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அப்ப ஏதோ ஒரு மக்கள் அவர்கிட்ட ஏதோ ஜாதியோ இல்ல அவரோட ஏதோ ஒரு அபிமானமோ அந்த மக்களை கவர்ந்துருக்குதா இல்லையா? ஸோ அவரு அதனால இப்போ களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல அன்புமணி மற்றவங்களோட எப்படி வந்து பெட்டர் நினைக்கிறீங்க? இதுல நீங்க என்ன சொல்லணும், இதுல எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அன்புமணி மற்ற கட்சிகளை பார்க்கும்போது அன்புமணி ஏற்கனவே ஒரு தடவை சென்ட்ரல்ல மினிஸ்டரா இருந்தார். அப்ப நிறைய விஷயங்களை கொண்டு வந்தார். எய்ம்ஸ்க்கு முன்னோடியா அவர் தான் சில விஷயங்கள் எடுத்தார். ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ஒரு விஷயங்களை கொண்டு வந்தார் அவர் ஒரு தடவை மினிஸ்டரா இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை கொண்டு வருவார். எப்பவுமே பாமக மேல சில அதிருப்திகள் இருந்தாலும் சார், அவங்களோட சில திட்டங்கள் வந்து நீங்க மறுக்க முடியாது. ஒரு நல்ல ப்ரொபோசல்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அது புகைப்பிடிக்கக்கூடாது, மது ஒழிப்பு, கல்வி, அல்லது இப்போ பட்ஜெட்ல கூட மாதிரி பட்ஜெட்லாம் அவங்க போடுவாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு இளம் தலைவர், படித்த ஒரு மருத்துவர்,
அதனால அப்படிப்பட்ட ஆட்கள் பார்லிமெண்ட்டுக்கு போறது நல்லது தானே சார். மன்சூர் அலியான அனுப்ப சொல்றீங்களா பார்லிமெண்ட்டுக்கு? அவன் சட்டையை பட்டனை கூட அந்த ஆளுக்கு ஒழுங்கா போட தெரியல, தலையை கழிப்பட அப்படின்னு இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் போற இடத்துல இப்ப நம்ம படிச்ச அன்புமணி மாதிரி ஆட்கள் போனா தானே சார் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அமமுக சார்பாக முன்னாள் கல்வி அமைச்சர் பழனியப்பன் வந்து களமிறக்கப்பட்டிருக்கார். அவர் ஒரு நல்ல கேண்டிடேட் தான். அவர் மீது வந்து தொகுதியில் ஒன்றும் பெரிய ஒரு அதிருப்தியும் இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாரு அன்புமணிக்கு. ஏற்கனவே இடைவெளி எடுத்தானே ஜெயிச்சிருக்கிறாரு அன்புமணி போன எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன்ல அதாவது ஒன்றுபட்ட அதிமுக வைத்தே ஜெயித்தார். இப்பொழுது அதிமுக ஒரு பகுதி ஆதரவு இருக்கு, வலுவாக இருக்கிறது, ஆளுங்கட்சியின் ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய சவால் கொடுத்துட முடியும் நீங்க கருத முடியும்? இவரு கூடுதல் பலத்துல தானே இருக்கிறார். திமுக வேட்பாளர் தாங்க ஜெயிக்கல. அது வந்து பாமகவுக்கும் இவங்களுக்கு தானே சார் ஒரு பாதுகாப்பான தொகுதி, சேஃப்டி ரெக்கார்ட் பாமக கிட்ட தானே இருக்குது. திமுக வேட்பாளர் இதுவரைக்கும் அங்க பெரிய வெற்றிகள் பதிவு செஞ்சுதான் ஒன்றும் வரலாறு இல்லையே.